ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிற வசனம் எசேக்கியேல் 43வது அதிகாரம் 9வது வசனம். இப்பொழுதும் அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் சமூகத்தின்று அகற்றினால் நான் என்றென்றைக்கும் அவர்கள் நடுவே வாசமாயிருப்பேன். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல வேசித்தனம் அப்படின்னா விக்கிரக ஆராதனையை தான் வேசித்தனத்தோட ஒப்பிட்டு சொல்லுவாங்க. இக்காலத்துல பார்த்தா நம்ம யாரும் சிலைகளை வணங்குறவராய் இல்லை. ஆனா விக்கிரகம் நம்ம வாழ்க்கையில இருக்கு. எப்படின்னு பார்த்தா ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனம், ஆண்டவரிடத்துல செலவிடப்பட வேண்டிய நேரத்தை நம்ம பல உலக காரியங்கள் இடத்துல செலவழிக்கிறோம். அப்போ அது எல்லாமே என்ன அப்படின்னா விக்கிரக ஆராதனை. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்கிற காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய பிரசன்ஸை, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய மகிமையும் கனத்தையும், அவரோட செலவிட வேண்டிய நேரத்தை அவருக்கு கொடுக்காம எந்தெந்த காரியத்துக்கு நீங்க உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கீங்களோ அதை எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையை விட்டு அகற்றினா ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படின்னு இந்த வசனத்தை சொல்லிடுறார். அதுதான் உங்கள் நடுவே வாசமா இருப்பேன் என்று. பல வேளையில முந்திலாம் ஆண்டவரோட கிரியை என் வாழ்க்கையில இருந்தது, இப்பெல்லாம் ஆண்டவரோட கிரியை என் வாழ்க்கையில இல்லை, அவரோட பிரசன்ஸை என்னால் ஃபீல் பண்ண முடியலன்னு நம்ம அநேக சொல்லுவோம். அதற்கு காரணம் நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் அநேக விக்கிரகம் போன்ற காரியங்கள் சூழ்ந்திருக்கு, வேசித்தனம் போன்ற காரியங்கள் சூழ்ந்திருக்கு. கர்த்தரோடு நம்ம உண்மையாய் ஐக்கியமா இல்லாத காரணம் தான் இன்றைக்கு ஆண்டவரை நம்மளை பிரித்திருக்கு. அந்த காரியம் என்ன என்று நீங்கள் ஜெபத்திலையும் வேத தியானத்திலும் கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு அதை நிச்சயம் தெரிவிப்பார். அந்த காரியத்தை அகற்றிவிட்டு ஆண்டவரோட நீங்காத சமூகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென்.